கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தலா அஜித்தோட 59வது படமான நேர்கொண்ட பார்வை படம் அதனுடைய ஷூட்டிங் வேலைகள்லாம் முடிஞ்சு இப்போ படம் எடிட்டிங்ல இருக்கு. இந்த படத்தை ஹச் வினோத் டைரக்ட் பண்றாரு, போனி கபூர் ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த படத்துல முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்காக ஒரு செமையான குத்துப்பாட்டு போட்டிருக்காராம். அந்த பாட்டுக்கு பாலிவுட் நடிகையான கல்கி கோச்சலின் டான்ஸ் ஆட போறாங்க. அவங்களோட சேர்ந்து தலா அஜித்தும் இந்த பாட்டுல டான்ஸ் ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கசிஞ்சிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாட்டை வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளா தலா அஜித்தோட பர்த்டேவான மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போறாங்களாம். கல்கி கோச்சலின் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிரபல இயக்குனரும் நடிகருமான அனுராக் கஷ்யப்போட முன்னாள் மனைவி ஆவாங்க. இவங்க பாண்டிச்சேரியை பூர்வீகமா கொண்ட பிரெஞ்சு நடிகை ஆவாங்க. ஹிந்தியில வெளிவந்த தேவ்டி அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட இயக்குனரான அனுராக் கஷ்யப்ப அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கருத்து வேறுபாடு காரணமா இவங்க 2 பேருமே டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. சமீபத்துல வெளியான கல்லிபாய் அப்படின்ற நிறைய படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு தமிழ் நல்லாவே எழுதவும் பேசவும் தெரியுமா. அது மட்டும் இல்லாம தமிழ் படங்கள்ல நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காங்களாம். அவங்களுடைய கனவு இப்ப நேர்கொண்ட பார்வை மூலமா நிறைவேற போறதாகவும், இந்த படத்துல ஒரு பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆட போறதாகவும், அதுவும் கிளைமேக்ஸ்க்கு முன்னால வரப்போற இந்த ரேப் பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டை மலேசியாவை சேர்ந்த ராப் பாடகர் பாடியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரதா ஸ்ரீநாத்தும் டான்ஸ் ஆடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் பத்தி அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த நேர்கொண்ட பார்வை படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தலையோட அடுத்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் இப்ப வெளியாயிருக்கு. இயக்குனர் சிவா தலைக்காக இன்னும் 4 ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சிருக்காராம். அவருடைய படத்துல தான் அஜித் நடிக்க போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்திருக்க தகவல் படி மறுபடியும் ஹச் வினோத்தோட டைரக்ஷன்ல தான் நடிக்க போறாராம். அந்த படம் இந்த மாதிரி ரீமேக் இல்லாம ஹச் வினோத்தோட ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான சம மாசான ஒரு ஸ்கிரிப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் தலா அஜித்துக்காக பிரத்யேகமா எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி ஹச் வினோத் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ரசிகர்கள்லாம் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, தலையோட 50வது படமா மங்காத்தா அமைஞ்சிருந்தது, இப்ப 60வது படமா மங்காத்தா 2 அமையுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. வெங்கட் பிரபுவும் அவங்களுடைய டீமும் சேர்ந்து அஜித்துக்கு இந்த படத்தை எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா தலா அஜித் கூட ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம்ல இருந்து சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல மங்காத்தா படத்துல அஜித் வந்து ஒரு சூப்பரான நெகட்டிவ் கேரக்டர் எடுத்து நடிச்சிருப்பாரு. அந்த படம் பயங்கர ஹிட் ஆச்சு. அஜித்தோட சேர்ந்து வைபவ், பிரேம்ஜி, அமரன் சொல்லிட்டு எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. ஆர்கே நகர் அப்படின்ற படத்தோட இன்டர்வியூல வைபவும் பிரேம்ஜியும் பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்க டீமுக்கு அஜித் கூட சேர்ந்து ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது மங்காத்தா 2 கிடையாது, அது வேற மாதிரியான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்ட் இருக்கு. அந்த படம் கண்டிப்பா தலை கூட சேர்ந்து நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்கொண்ட பார்வையில தலா அஜித் ஒரு சூப்பரான குத்துப்பாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அந்த பாட்டு அஜித்தோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த பாட்டு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.